அம்மா எத்தனை ஆயிரம் தடவைகளோ எத்தனை லட்சம் தடவைகளோ உச்சரித்த சொற்கள். அம்மாவின் முகத்தை முதன் முதலாக எப்பொழுது பார்த்திருப்போம்? யாருக்காவது நினைவு இருக்குமா? அதிகமாக பார்த்த முகமும் அதிகமாக சேமித்த நினைவுகளும் அம்மாவுடையது தானே. உலகில் பிறந்த எல்லா மனிதர்களும் அம்மாவால் கிடைத்தவர்கள்தான். வாழ்ந்து மறைந்த அனைவருமே அம்மாவை இழந்திருக்கிறார்கள். வாழ்பவர்களும் இனி ஒரு நாள் இழக்கத்தான் போகிறார்கள். நானும் அந்த மனிதர்களில் ஒருவன்தானே என என்னை தேற்றிக்கொள்ள முடியவில்லை. உங்க அப்பா பேர் என்ன? உங்க அம்மா பேரு? உங்க ஊர் என்ன ஊரு? செலம்பிநாதம்பேட்டையா? ஓஹோ சரி. உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? 7 பேர்ல நீங்க எத்தனை ஆளு? அம்மாதான் வீட்டில் கடைக்குட்டி. 6 அண்ணன்களுக்கும் ஒரு அக்காவுக்கும் செல்ல பெண். வீட்டில் எப்பொழுதும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். வந்து போகிறவர்களை விசாரிப்பதோடு இருக்கிற சாப்பாட்டை தந்து பசியாரச் செய்யாமல் அம்மா அனுப்பவே மாட்டாள். அம்மாவை விட வயது கூடிய உறவினர்களும் மற்றவர்களும் அம்மாவை சின்னம்மா என்றுதான் அழைத்தார்கள். சரி, ஐயா எப்படி பொண்ணு கேட்டு வந்தாரு? இவருதான் மாப்பிள்ளை முன்னாடியே தெரியுமா? எங்க அப்பா சொல்லிட்டாங்க, நீ வளர்த்து முட்டை போய் பொண்ணு கட்டின. எங்க மாமியாரும் எங்க அம்மாவும் அத்தை பிள்ளை அம்மா பிள்ளை சொந்தத்துல இருந்தாங்க. இந்த மாமா அம்மா சோழ போட்டா, இன்னைக்கு கொசம் சோழ போட்டா சாப்பிட்டுட்டே பேசுங்க. கொஞ்சம் கேட்கல, நீ போய் அண்ணனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எங்க அப்பா. 13.5 வயதில் பருவமடைந்து 14 வயதில் 6 மாதத்திற்குள்ளாகவே அப்பாவை திருமணம் செய்து கொண்டு வந்தவள். 19 வயதில் பாகப்பிரிவினை முடிந்து அம்மாவுடன் தனி கொடுத்தனம் நடத்தியவர் அப்பா. தன் கடைக்குட்டி தங்கைக்கு 6 அண்ணன்களும் உடனிருந்து சன்னல், கதவுகள், உத்திரம் என ஒவ்வொன்றுக்கும் அவரவர் பங்குக்கு ஆசையாக வளர்த்திருந்த பலாமரங்களை வெட்டி வீடு கட்டி குடும்பம் நடத்த பெரிய பெட்டி, பெரிய அலமாரிகளை செய்து கொடுத்தார்கள். வீட்டின் எந்த பாகத்தை தொட்டாலும் அம்மாவிடமிருந்து ஒவ்வொரு அண்ணன்களின் கதையாகத்தான் வந்து விழும். அம்மா என்றால் வீடு, வீடு என்றால் அம்மா. அவரு பச்சை படை வச்சிருக்காருல்ல, அவர் நடிச்சவர் தானே, கூத்து தானே கட்டினாரு. அப்பா குடும்பத்தை கவனித்ததே இல்லை. எங்கே தெருக்கூத்து நடந்தாலும் முதலாளாக இருப்பார். அந்த கலைஞர்களுடனேயே அலைவார். அவர்களை வீட்டுக்கு அழைத்து வந்து சாப்பாடு போட சொல்லி நச்சரிப்பார். தவிர ஊரில் உள்ளவர்களுக்கு எதையாவது சொல்லி திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுப்பதும், காளை மாடுகளை சந்தைக்கு சென்று வாங்கி தருவதும் அவருக்கு அதிகப்படியான விருப்பம். எதிலும் பற்றில்லாத அப்பாவுடன் 10 பிள்ளைகளை பெற்று குடும்ப சுமை முழுவதையும் ஏற்று வாழ்ந்தவள் அம்மா. பிறக்கும் போதே ஒன்றும், இளம் வயதிலேயே 2 பேரும் இறந்த பின் நாங்கள் 7 பேர் மட்டுமே தப்பினோம். எழுத படிக்க தெரியாத அம்மா எங்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்து கரையேற்றுவதற்காக தனக்கென எந்த ஒரு மகிழ்ச்சியையும் அனுபவிக்காமல் தன் பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்தாள். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்தால்தான் குடும்பம் நடக்கும். கிணற்றில் இருந்து தண்ணீர் இறைத்து மாட்டுத் தொழுவத்தையும் தெருவையும் பெருக்கி பாத்திரங்கள் துலக்கி வீட்டை கூட்டி சமையல் செய்து எல்லாரையும் பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வயல் வேலைக்கு ஓடுபவள். நாள் முழுக்க ஒரு நொடி ஓய்வென்று உழைப்பாள். வீட்டுக்கு திரும்ப இரவு நேரமாகிவிடும். காட்டிலிருந்து கொண்டு வந்த விறகை ஒடித்து 1/2 மணி நேரத்தில் சமையல் முடித்து உறங்கி போன ஒவ்வொரு பிள்ளைகளாக எழுப்பி ஊட்டிவிட்டு பின் குளித்து உணவருந்தி அம்மா உறங்கப் போகும்போது 11 மணி ஆகிவிடும். 4 மாசம் மரம் வச்சு ரோட்ல இருக்கணும். எந்த அக்கா 30 ரூபா கம்பு, 20 ரூபா கம்பு, 30 நாள் காலத்துல பிள்ளையோ பணம் சொல்லி நாடுவோம். இப்ப யாரு கொள்ளு வாங்குங்கிறாங்க, எங்க இருக்கு கேவர் வாங்குங்கிறாங்க. அப்ப விவசாயத்துல தான் இந்த மக்களை வளர்த்தாங்க.
அப்பா விருப்பப்படி குடும்பம் நடத்தியிருந்தால் அம்மா சொல்வது போல் குந்த குடிசை கூட இருந்திருக்காது. கேட்கிறவர்களுக்கெல்லாம் இருப்பதை கொடுத்து விட வேண்டும். அது மட்டுமே தான் அப்பாவுக்கு தெரியும். அவரின் பிடிவாதத்தால் விற்றது மற்றவர்களுக்கு கொடுத்தது போக மீதியுள்ள புஞ்சை நிலத்தையும் முந்திரி தோப்பையும் வைத்துதான் அம்மா எங்கள் 7 பேரையும் கரை சேர்த்தாள். அம்மாவை போன்ற பெண்களால் தான் இன்று கல்வி கற்று வசதி வாய்ப்புடன் வாழ்கிற பலருக்கும் வாழ்வு கிடைத்திருக்கிறது. தாலி கட்டி வாழத் தொடங்கிய பின் பிறந்த வீட்டில் சிலம்பிநாதன்பேட்டையில் எனக்கு தெரிந்து ஒரே ஒரு இரவு கூட அம்மா தங்கியதே இல்லை. தன் குடும்பம் என்றே 78 ஆண்டுகளாக தங்கள் பிள்ளைகளுக்காகவே அலைந்தாள். ஏற்கனவே கண் பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்திருந்த அம்மா ஒரு நாள் தவறி விழுந்ததால் மற்றவர்களை நம்பியே அவள் வாழ்வு கழிந்தது. யார் தயவிலும் தான் வாழக்கூடாது என்றிருந்தவளின் வீராப்பு உடைந்து சுக்குநூறு ஆகிவிட்டது. சென்ற ஆண்டுதான் திடீரென ஒரு நாள் என் சென்னை வீட்டில் இருந்து கிராமத்துக்கு போனாள். அதன் பின் அம்மா திரும்பி வரவே இல்லை. எப்பொழுது நான் என் வீட்டில் நுழைந்தாலும் நடைக்கூடத்தில் அம்மா முந்தானையை விரித்து படுத்து கொண்டிருக்கிற மாதிரியே தெரிகிறது. நான் வெளியே புறப்பட்டாலும் வீட்டிற்குள் நுழைந்தாலும் பிள்ளை வந்துட்டானா என சொல்லி எழுந்தமர்ந்து என் கால்களை தொட்டு கும்பிடும் அம்மா இனி எப்பொழுது இங்கு வருவாள்? நான் என்றில்லை, தன் பிள்ளைகள் எல்லாமே அவளுக்கு கடவுள்தான். என் பிள்ளைகள் மாதிரி உலகத்தில் உண்டா எனும் பெருமையிலேயே வாழ்ந்தாள். தன் பிள்ளைகள் தவறு செய்தாலும் மற்றவர்களிடத்தில் அவள் விட்டு கொடுத்ததே இல்லை. நான் என்ன வேலை செய்கிறேன் உனக்கு தெரியுமாம்மா? இப்போ நான் என்ன வேலை பார்க்குறேன் அதை சொல்லலாம். எல்லாம் பேசுகிறேன். நான் என்ன வேலை செய்கிறேன்ப்ப? சினிமாவில் என்ன செய்யற? சினிமாவில் என்ன செய்யறாரு? ஷூட்டிங்ல என்ன செய்யறாரு? ஷூட்டிங் சும்மா இருக்கலாம், கதை எழுதி மூளையை குழப்பி தான். சரி, இப்ப இத்தனை மகனுங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, பேர பிள்ளைங்க நல்லா இருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா? இப்ப எப்படி இருக்கீங்க நீங்க? சந்தோஷமா இருக்கீங்க? என் மவ பேரனுவா 19 பேர் விடுங்க. 19 தங்கம். எந்த பேச்சியோட மாமன்? சரி, இப்ப நீ பார்க்க போறது யார? அம்மா எங்கும் போகவில்லை, எங்களுடன் தான் வாழ்கிறாள். மீண்டும் எங்கள் குடும்பத்தில் வந்து பிறப்பாள். எங்களுக்கு நல்வழி காட்டி எங்களை வாழ்த்திக் கொண்டே இருப்பாள். மூத்தாளு பேர் என்ன? அப்புறம் அப்புறம் மகனுங்க பேரோட சொல்லுங்க. செல்வராசு, பொன்ராசு, தேவராசு, தங்கராசு, சாயா, மனோரஞ்சு.